துணை முதல்வர் ஆவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? தெரியல. அதுக்கான தகுதி என்ன நீங்க சொல்லுங்க. அது இருக்குதான் நான் கட்டி சொல்றேன். முன்னேற்ற கழகத்துல ஆள் இல்லையான்னு கேட்க இல்லைங்கிறதுனால தான் எடுத்துக்கலாம். இல்ல அப்ப எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏக்கள் எம்பி தகுதி இல்ல உதயநிதியை தவிர. ஆமா அப்படிதான். அதனாலதான் எடுத்துக்கலாம். உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரா போட்டாங்க. கடந்த 3 ஆண்டு காலமாக விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. என்ன சாதிச்சாருன்னு பட்டியலிட முடியுமா யாராவது? திராவிட முன்னேற்ற கழகத்தால ஆட்டுப்புழுக்கை என்று விமர்சிச்சு அந்த நேரத்துல வந்து விமர்சனம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அப்பா வந்து கோவத்துல வந்து ஆண்டு அறிவு கட்டவன யாருக்குடா பிறந்தேன்னு கேட்பாரு. யாருக்கு பிறந்தேன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போறீங்களா? அப்ப திமுக கேட்பாரு. அதை எடுத்துட்டு கருணாநிதி மாதிரி பேச வந்து கருணாநிதி வந்து அன்னைக்கு சொன்னது போல ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் இன்னைக்கு மோடியை சொல்லுவீங்களோ? ஆமா. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு அழைச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் அவர்களை அழைக்காததுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய பாசம் கொஞ்ச நேரம் கூட சீமான் மேல இல்லையா? என்னதான் சீமான் கூட கூப்பிடுறீங்க? என்ன கூப்பிடலீங்களா? என்னையோ கூப்பிடல. அப்புறம் என்ன உடன்பிறப்பா இருக்கிறீங்க அவ்வளவுதான். அப்புறம் ஏன் உங்களுக்கு பயம்? யாரு பயந்தாங்க? கூப்பிடலாமே. எதுக்கு கூப்பிடு? யாருன்னே தெரியாத கூப்பிடு. அங்க வந்து கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாட்டு போட போறாருன்னு பயப்படுறீங்களா? எது போட்டுமே. போட்டதுனால என்ன ஆகி போச்சு? அந்த பாட்டை கேட்டது நீங்க ஒருத்தர் தான் கேட்டீங்க. வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கு? உங்க வளர்ச்சி சேனலுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டு. 5-8 கோடி ரூபாய் கார்ல போறாரு. மாசத்துக்கு 50 கோடி ரூபாய். ஆமா, 8 கோடி ரூபாய் கார். உங்களுக்கு தெரியல, செஞ்சு பிரயோஜனம் இல்லை. 8 கோடி ரூபாய். ஆமாங்க, அந்த கார் விலை 8 கோடி சார். அவருடைய பங்களா வந்து 18 கோடி. 18 கோடி. ஆமா. எதுல இருக்காரு? எப்படி போய் பாருங்க. வாடகை வீட்டுல கூடி இருக்காரு தெரியுமா? வாடகை இது நான் கூட தான். இது வாடகை உண்டு. என்னுடைய மாணவி சுபதாகினி இருந்தாங்க, ஈழத்தமிழர். 10,000 ரூபாய் செக் எழுதிக்கிட்டு இருந்தாங்க டேபிள்ல உட்காந்து. எல்லாருமே இதே கதை தான் கேளுங்க. என்ன இதே கதை? நாங்க சொன்ன கதை அவர் சொன்ன நிஜம். ஆக உங்களுடைய இதுக்கு ரசிப்பு தன்னுடைய வெறித்தனத்துக்குள்ள எனக்கு பதில் சொல்ல முடியாது. எப்ப அது வந்து கதைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசுறது அர்த்தம் இல்லை. நான் பேசுறது பூரா கதைன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நான் பேசுறது பூரா பொய்ங்க. 10,000 ரூபாய். அப்ப நான் பேசுறது பொய்ங்க. வேணாங்க விட்டுருங்க. பேசிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் ஒரு முட்டாள். வளரி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, உதயநிதி அவர்கள் வந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அந்த என்ன உதயநிதி என்ன இருக்காரு? இப்ப என்ன இருக்காரு? விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அமைச்சர் ஏதோ ஒரு துறைக்கு அமைச்சரா இருக்காரு. ஒரு ஸ்டெப் மேல. துணை முதல்வர் ஆவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. அதுக்கான தகுதி என்ன நீங்க சொல்லுங்க. அது இருக்குதான் நான் கேட்டு சொல்றேன். இல்ல நம்ம நீங்க தகுதி இருக்கான்னு கேட்டீங்க. அதுக்கான தகுதி ஒண்ணு இருந்து உங்களுக்கு அது என்ன தகுதின்னு வரிசையா சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்தார். ரொம்ப ஆண்டு காலமா இளைஞர் அணியில இருந்து கட்சிக்காக உழைச்சி பாடுபட்டு துணை முதல்வராக வர்றாரு. அதுவும் வந்து கலைஞர் அவர்கள் முதிர்ச்சியான காலகட்டத்துல வர்றாரு. இப்போ இந்த நேரத்துல துணை முதல்வர் ஆக வேண்டிய அவசியம் என்ன உதயநிதிக்கு? அவர் ஸ்டாலின் என்னத்துக்கு துணை முதல்வர் போட்டார்? கலைஞர் என்னத்துக்காக போட்டாரு? கடுமையா உழைச்சிருக்காரு கட்சிக்காக. அதே மாதிரிதான் இப்ப ஒரு உழைச்சதான் இவங்க நினைக்கிறாங்க. 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கூட கட்சிக்காக உழைச்ச மாதிரி தெரியலையே. உங்களுக்கு எங்க அது போகுது? உங்களை உடனே செய்தியாளராக போட்டாரு. அந்த கேமராமேன் கோச்சுக்கிட்டாரு உங்க மேல. உடனே வந்துட்டீங்களேன்னு கேட்டாரு அவரு. அப்படித்தான். உங்களுக்கு என்ன நியாயமோ அதே நியாயம் தான். அது திமுகவுக்கு தலைவர் அவருக்கு கோயில அதை பத்தி கேட்க வேண்டியவங்க வந்து தொண்டர்கள். ஏன் நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமோ ஏன் எங்களை விட்டுட்டு அவர் ஏன் போடுறேன்னு கேட்க வேண்டிய தொண்டர்கள். அந்த அமைச்சரவையில் இருக்கவங்க கேட்டிருக்கணும். புரியுது. ஸ்டாலின் துணை முதல்வரை போட்டிருக்கும் போது அன்பழகங்கிற ஒரு தலைவர் அங்க உட்காந்துக்கிட்டு தருவார். அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல. இவர் தான் போட்டார். நாங்களாம் ஏத்துக்கல. நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனை தவிர நான் திமுக இல்லை. ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக நீங்க ஏத்துக்கல. எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு அன்பழகன்னு ஒரு சீனியர் இருக்கும்போது எப்படி போட்டீங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அன்னைக்கு எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேசாம போயிட்டாங்க. போட்டாச்சு, ரைட், அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்ப ஏத்துக்கிறீங்களா உதயநிதி? இருந்துட்டு போட்டுமே. ஏத்துக்கிறீங்களா? என்ன இருக்குது? மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? மோடிவே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல இதெல்லாம் கேவலம். பெருசா பேசுறீங்க. மோடின்னு ஒரு ஆளை வந்து பிரைம் மினிஸ்டரா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல என்னங்க இந்த நாட்டுக்கு வேற என்ன இருக்குது?
திமுக கட்சிக்கு தலைவராகிறதுக்கோ இல்ல நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வராகிறதுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஸ்டாலின் உங்க குடும்பத்துல இருந்து தான் ஆள் எடுக்கணுமா? தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா? ஏன் நீங்க வருது சார் என்ன எனக்கு என்ன தகுதி குறைஞ்சி போச்சு என்ன போடுதுன்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே. இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே போய் எனக்கு என்ன இல்லை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆள் இல்லையான்னு கேட்க இல்லைங்கிறதுனால தான் அவங்க எடுத்திருக்காங்க. இல்ல அப்ப எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருக்குமே இந்த தகுதி இல்ல, உதயநிதியை தவிர. ஆமா அப்படிதான், அதனாலதான் எடுத்திருக்காங்க. உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரா போட்டாங்க. கடந்த 3 ஆண்டு காலமாக விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. என்ன சாதிச்சாருன்னு பட்டியலிட முடியுமா யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தால? அதை செய்ய வேண்டியது நீங்க மீடியா. அப்படி பட்டியல் எல்லாம் போட்டதுனால தான் விக்கிரவாண்டியில அவங்க அவ்வளவு பெருசா வெற்றி அடைஞ்சாங்க. 1 மாசம் கூட ஆகல எலெக்ஷன் முடிஞ்சு. சென்னை அண்ணா சாலையில ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த போறாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டீங்க? யாருக்காக நடத்த போறாங்க? கார் வச்சிருக்கோம். அதுலயும் ஒரு நடிகை வக்கர புத்தி, ஒவ்வொன்றையும் வக்கர புத்தி. அதுல ஒரு நடிகை தேவை. நீங்க நிறைய நடிகை உங்க வக்கரம் அவருக்காக நடத்துறேன்னு உங்க வக்கரம். சரி, மனது பூரா அழுக்கு. ஃபார்முலா ரேஸுக்கும் நடிகைக்கு என்ன சம்பந்தம்? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சோன்னு கேட்டீங்களா? முதல்ல அந்த தொடர்பை சொல்லுங்க. அந்த நடிகைக்கும் கார் ரேஸுக்கு என்ன சம்பந்தம்? அந்த நடிகை கார் ரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு நடிகை. அப்படியா? ஆமா. அந்த அளவுக்கு அந்த நடிகை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பொதுமக்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு அந்த நடிகை என்ன தொடர்பு? இப்போ நான் கேட்கறேன், அப்போ உங்க சேனலுக்கு அந்த நடிகைக்கு தொடர்பு இருக்கா? யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சது? யாருக்கும் தெரியாம இல்ல, யாருமே தெரியாது. யார் அந்த நடிகை? யாரு? நிவேதா பெத்ராஜ்ன்ற ஒரு அவங்க வந்து கார் ரேஸ் எத்தனை ரேஸ்ல ஓட்டி அவங்க இது பண்ணாங்க சொல்லுங்க, வரைச்சா சொல்லுங்க. இல்ல ஓட்டி இருக்காங்க. எங்கெங்க எல்லாம் கார் ரேஸ் நடக்குது தெரியுமா? முதல்ல அதை சொல்லுங்க. கார் ரேஸ் எங்க நடக்குது தெரியுமா? அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல நிவேதா பெத்ராஜ் இருந்ததுக்கான ஆதாரம் காட்ட முடியுமா? வாய் பிடிச்சதோ மங்க பிடிச்சோன்னு பேசாதுக்கு, அதுக்கான ஆதாரம் காட்டுங்க. எந்த கார் ரேஸ்ல நிவேதா பெத்ராஜ் வந்து போய் அந்த கார் ரேஸ் டிரைவரோட உட்காந்துருந்தாங்க? சரி, அப்ப யாருக்காக இந்த ஃபார்முலா 4 ரேஸ்? நீங்க தானே சொன்னீங்க நிவேதா பெத்ராஜுக்காக. அந்த அளவுக்கு நிவேதா பெத்ராஜ் மேல நீங்க கண்ணா இருக்க அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நடிகை இருக்காளா? நிவேதா பெத்ராஜ் வந்து உதயநிதி அவர்களுடைய நடிச்ச ஒரு நடிகை. அப்படியா? அவ உதயநிதியோட வேற எந்த நடிகை நடிக்கலையா? இல்ல, அவங்களோட இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு, அதாவது உங்க ஆசை, உங்களுக்கு நிவேதா மேல ஒரு பெரிய ஆசை. அந்த நிவேதா வந்து உதயநிதியோட நெருங்கி நடிச்சிருப்பாங்க போடுறது. உங்களுக்கு அந்த வைத்தறிச்சல்ல ஏன் ஆளை தூக்கிட்டு போயிட்டா நீங்க பேசுறீங்க. நான் இப்படி சொல்றேன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. புரியுதுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. பாமர மக்களுக்காக விளையாட்டுத்துறை அமைச்சராக கபடி போட்டியோ இல்ல வாலிபால் போட்டியோ அந்த மக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்துக்காக நடத்தலாமே. இருக்குதுங்க. ஒரு காலத்துல தாயக்கட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல பாண்டி ஆடிக்கிட்டு இருந்தோம், ஒரு காலத்துல கில்லி தாண்டி ஆடிக்கிட்டு இருந்தோம், கோலி ஆடிக்கிட்டு இருந்தோம். அதான் கேம். சரி, கிரிக்கெட் வந்து விட்டீங்க, ஃபுட்பால் வந்து விட்டுட்டீங்க, வாலிபால் வந்து விட்டுட்டீங்க. ஏங்க கோலிக்கு இப்போ இது நடத்தல? பேந்தா ஆட வைக்கலாமே, இப்போ வைக்கலாமே. விளையாடி இருக்கீங்களா? கோலி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன். நீங்களாம் கையில மண்ணு படாம ஆடுற ஆளுங்களா இருக்கு. முட்டையில தேய்க்கணும், அடிப்பான், அந்த கோலில் அடிப்பான், இப்படி வச்சு தடுப்போம். தடுத்து அந்த ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்கு கரெக்டாக கொண்டு போய் தள்ளணும், முட்டிலேயே தள்ளணும். புரியுதுங்க. பம்பரை விடுவோம், பம்பரை போட்டி அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இதை வெளியே எடுக்கணும். இந்த போட்டியெல்லாம் நடத்தலாமே. அதுதான் வைத்தியக்காரனாட்டும் அவர் போய் பாருங்களேன், ஒலிம்பிக் அனுப்பணுன்றாரு. இது முட்டாளுங்க. இந்த கார் ரேஸ் வந்து பாமர மக்களால விளையாட முடியுமா? இல்ல கனவுலையாவது பாமர மக்கள் வந்து பார்க்க முடியும் இல்லையா? கார் ரேஸ் யாருடைய வரி பணத்துல இந்த விளையாட்டு? அவங்க கார் எடுத்துட்டு வருவாங்க, கவர்மெண்ட் கார் கொடுக்காது. கவர்மெண்ட் கார் கொடுக்காது, கவர்மெண்ட் ட்ராக் தான் கொடுக்கும். கார் கவர்மெண்ட் கொடுக்காது, தெரியுதா? யாருடைய வரி பணத்துல, யார் வரி பணத்துல அந்த காரை வாங்கி கொடுப்பாங்க. யாரு விளையாட முடியும்? அது அவங்க தான் விளையாட முடியும். தொழிலதிபர். கிரிக்கெட் யார் விளையாடுறா? நீங்க விளையாடுற, நான் விளையாடுறேன்னா. டெஸ்ட்ல விளையாடுறோம் நீங்களும் நானுமா? டெண்டுல்கருடைய வருமானம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 1000 கோடி. நீங்கள் நான் விளையாடுற கேம் அது. டெண்டுல்கர் விளையாடுற கேம், பாரத ரத்னா வாங்குறாரு கேம் அது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கேம், மிக அதிகமான பணம் வைத்திருக்கிற ஆட்டம் உலகத்துல கிரிக்கெட். அது ஆடுறது எத்தனை நாடு? இந்தியாங்கிற ஒரே நாடு, வேற எவனுமே இல்லை. ஆடுறதுக்கு ஆடு கிடையாது. எங்க பார்த்தாலும் ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கிறீங்க. சேப்பாக்கத்தில் இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்டேடியம், எவ்வளோ பெரிய ஏரியா அது, 500 ஏக்கர். அந்த இடத்துல எவ்வளோ வீடுகள் கட்டலாம். கிரிக்கெட்டுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எவனா ஆடாத ஒரு ஆட்டத்தை
சரி, அவ்வளவு அவசியம் என்ன மக்கள் அதான் நீங்க கேட்கணுங்க. கார் ரேஸ் யார் ஆடுறா, யார் இது பண்ணான்னு கேட்டீங்களா? கிரிக்கெட் யார் ஆடுறா? அந்த கிரிக்கெட் டெஸ்ட்ல நம்ம இப்போ தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காங்க. அதுல தமிழ்நாட்டு பிளேயரும் ஆடுறாங்க. யாரு சொல்லுங்களேன்? நடராஜன் ஆடுறாரு. உள்ள சேர்த்துனீங்களா தடவை? பேர் போட்டுக்கிட்டீங்க, டீம்ல சேர்த்துக்கீங்க. ஒலிம்பிக் நம்ம இவங்க தான் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் தான் போனாங்க. இருக்கட்டும், அப்படி அவசியம் நடத்தணும். அதுக்கான உடனே அங்கிருந்து தாவிட்டீங்க. அதை அனுப்புறதுக்கு காரணமா இருந்தது யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. என்ன செஞ்சாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? இதை செஞ்சிருக்கிறாரு. வாயில வரலையே. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அனுப்பினாருங்களா? அவருடைய அது வந்தது. அனுப்புனா மகிழ்ச்சி, அவ்வளவுதானே வந்தது. அதான் பாராட்டு வேணாங்க, கேவலப்படுத்தாம இருக்கலாம்ல உங்க புத்தி. கேவலப்படுத்தணும் இல்லைங்க. இங்க அண்ணா சாலையில நடத்த வேண்டிய அவசியம் திடல்ல, தீவு திடல்ல அந்த ஒரு புது கேம் உலகத்துக்கு. அதாவது இன்னைக்கு வந்து உலகத்திலேயே நம்பர் 1 இது வந்து இன்னைக்கு அஜித்துங்கிற நடிகர் அதில் போய் தாங்க பேர் வாங்கினாரு. நிவேதா பித்ராஜை பத்தி இவ்வளவு டீட்டெயில் சொன்னீங்க. அஜித்துங்கிற ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு ஆம்பளை, அவருக்கு தெரியும். நடிகர்களுக்கு ஒரு பொம்பளையை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சது. ஒரு ஆண் நடிகர் போனதை பத்தி தெரியும் உங்களுக்கு. ஆக உங்க மைண்ட் எங்க இருக்குன்னு தெரியுதா? பார்த்த ஒரு பொம்பளையை பத்தி இவ்வளவு டீட்டெயில் பேசுறீங்க. அதுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்த அஜித்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்கலையே. ஆக உங்க மைண்ட் எங்க இருக்குன்னு தெரியுது. ஆக மொத்த நடிகர்களுக்கும் அப்புறமா தொழிலதிபர்களுக்கும் தான் இந்த போட்டி நடக்கப்படுது. அது பாமர மக்களால வேடிக்கை கூட பார்க்க முடியாது. அந்த போட்டியில அந்த காலத்துல இருந்து நம்ம ஆட்கள் போயிருக்கிறாங்க. பாமர மக்களால வேடிக்கை கூட பார்க்க முடியாது. ஏன்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய் டிக்கெட் மேல வச்சு விற்கிறாங்க. ஆமா, கிரிக்கெட் ஏத்தாலும் நீங்களும் பாத்துட முடியுமா? பாமர மக்கள் போய் பாத்துட முடியுமா? கிரிக்கெட் அரசு பணத்துல நடக்கலையே, தனியார் பணத்துல நடக்குது. தனியார் படத்துல நடக்குது. நல்ல வேலை பண்ணீங்க. அந்த கிரவுண்ட் யாருது? இல்ல, அரசு பணத்துல, அரசு பணங்க, அரசுக்கு வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. கிரவுண்டுக்கு வேலை கொடுக்குறாங்க ஐயா. அரசு வந்து ஃபார்முலா 4 இது வந்து தமிழ்நாட்டு நடத்துது. தமிழ்நாடு இடம் கொடுக்குது. அவன் கார் எடுத்துட்டு வந்து போட்டி நடத்துறான். நான் இப்ப ஒலிம்பிக் நடத்த போறாங்க. அடுத்த ஒலிம்பிக் 30 வருஷத்து ஒலிம்பிக் இங்க தான் நடத்த போறதா மோடி சொல்லி இருக்காரு. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவாக போகுது. மக்கள் வரி பணம். இந்தியாவுக்கு 4 கோல்டு, ஒரு அரைச்சா கோல்டு கூட இல்லை, வெங்கல 4 வாங்கிட்டு வந்திருக்கு. ஆமா, அதுக்கு எதுக்கு 8,000 கோடி கேட்குது? மோடியை போய் கேளுங்களேன். மக்கள் வரி பணம் அங்க போய் கேட்போம். அப்ப கேளுங்க, அப்ப சொல்லலாம். அண்ணா சாலையில இன்னொன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. இந்தியாவுல கார் ரேஸ் தமிழ்நாட்டுல தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க நடந்ததுன்னா தீவு திடல்ல, இதுல நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. ஃபார்முலா கார் நடந்தது. அதுக்கப்புறம் இருங்காட்டு கோட்டையில ஏற்கனவே கிரவுண்ட் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இது ரேஸ் கிளப் ஆஃப் இது இந்தியா வந்து இன்னைக்கும் அந்த ட்ராக் இருக்குது. இருங்காட்டு கோட்டை போய் இதுக்கு பக்கத்தில் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது. சமீப காலமாக அந்த ரேஸ் நடக்கலை. அதையே யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து சின்ன லெவலில் நடத்துகிறாங்க. அதனால தீவு திட்டத்திலே வச்சுட்டாங்க. நாங்கள் போயிருக்கோம் இருங்காட்டு கோட்டைக்கு போவோம். அதுதான் கேட்குறேன், இருங்காட்டு கோட்டையில நடத்தி இருக்கலாமே. அது பெரிய ட்ராக். அது பெரிய ட்ராக். அந்த ட்ராக்குக்கான கார் ரேஸ் அவங்க நடத்தலை. அதனால தான் சின்ன கார் கோ கார்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இதை விட சின்ன ட்ராக் இருக்கு. அது ஏவிஎம் நடத்தினாங்க. நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு அது தெரியல. உங்க அறியாமைனால இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்குறேன். பாமர மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு கண்ணால தான் பார்ப்பாங்க. அதுதான் கண்ணால பார்ப்பாங்க. அவ்வளவுதான். கட்டணம் இருக்குல்ல, அந்த கட்டணம் வெளியில இருந்து பார்த்தா தெரியுங்க. கார் ரேஸ் வந்து அப்படியே டென்ட் போட்டு மூடிட்டு போயிட மாட்டாங்க. வெளியில இருந்து பார்த்தா தெரியும். ஐயா, இப்போ பாஜக திமுக ஒரு கூட்டணி அமைக்க வியூகம் வகிச்சிருக்காங்கன்னு நீங்களும் சொல்றீங்க. இப்போ இந்த பாஜக திமுக கூட்டணி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சரவையில நம்ம 10 ஆண்டு காலமா இல்லை. அப்போ இந்த 10 ஆண்டு காலமா நம்ம மத்திய அமைச்சரவையை அனுபவிக்கல. இப்போ அதுக்காக நம்ம வந்து அவங்களோட பாஜகவோட இணக்கமா போனா நமக்கு மத்திய அமைச்சரவையில ஏதாவது ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுக்காக தான் இந்த கூட்டணியும். இப்போ அதே பழனிசாமி போயிருந்தா ஓகேன்னு இருப்பீங்களா? அண்ணாமலைக்கு போயிருந்தா ஓகேன்னு இருப்பீங்களா? தமிழை வந்துடக்கூடாது, அவ்வளோதானே உங்களுக்கு வேண்டியது. சொல்லிட்டா போகுது. எங்காலே வேணாங்கிறாங்க, நீங்கள் எங்கே பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டா போகுது. உங்களுக்கு வேண்டியது தமிழை வரக்கூடாது, அவ்வளோதானே. அது திமுகன்ற பேரில் வரக்கூடாது, தமிழை வரக்கூடாது, அவ்வளோதானே உங்களுக்கு சொல்லல. உங்கள் சேனலுக்கு அதுதானே வேண்டியது. சொல்லிட்டா போகுது. வளர்கிற சேனல் வந்து தமிழர்கள் அமைச்சரவையில் பதவி இருக்கிறது வந்து எதுக்குறாங்க அப்படின்னு எழுதிட்டு தமிழர் கொடுத்தா பரவாயில்ல. தமிழர்ன்ற பேரில் டிஆர் பாலு யாரு? டிஆர் பாலு ஆப்பிரிக்காவில் இருந்திருப்பாரு. இல்லை உங்கள் வளரி இதுலேருந்து வர்றவங்களுக்கு தான் பதவி கொடுங்க, அதை வச்சுருக்கீங்க. போய் கேளுங்களேன். புரியலையே. தமிழனுக்கு பதவி கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்காக ஒரு சேனல் நடத்துறீங்களா? புரியலையே. தமிழர்ன்ற பேரில் தெலுங்கருக்கு தான் அப்படியோ அந்த அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படும். திமுகவுடைய அமைச்சர் கேபினெட்டில் அதிகப்படியான தெலுங்கர்களுக்கு தான் யார் தெலுங்கர்கள்? யார் தெலுங்கு?
சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லலாம். சொல்லுங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட தான் மலையாளிங்க, வளரிங்கிற பேர் மலையாளி பேருங்க, கலரிங்கிறத தான் மாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மலையாளிச்சு தமிழன் தான் இந்த நாட்டுல இருக்கணும்னாக்கா முதல்ல ரவியை வெளியே தோர்த்துங்க, சேட்டு பையன். சவுகார்பேட்டில் இருக்கிற சேட்டு எல்லாம் வெளியே தோர்த்துங்க, ராயபுரத்துல இருக்கிற தெலுங்கர் எல்லாம் வெளியே தோர்த்துங்க, திருமலாய்க்கர் மகால இடிங்க, மதுரை மீனாட்சி கோயில இடிங்க, தெலுங்கர்கள் கட்டுனது. பார்த்தார்த்தி கோயில போய் இடிங்க, தெலுங்கர்கள் கட்டுனது. அதெல்லாம் இடிங்க. தெலுங்கரை வெளியேற்றணும்னு சொல்லலாம், பேசக்கூடாது. தெலுங்கர்கள் இங்க இருக்கக்கூடாது, இல்ல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. சரி, கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கைபேசி வாயிலாவோ போன் வாயிலாவோ கூப்பிட்டுருக்காருன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மற்ற அரசியல் தலைவர்களெல்லாம் கூப்பிடாததற்கான எல்லாத்தையும் தாங்க கூப்பிட்டாங்க. உங்க கண்ணு காமால கண்ணு, அதை மாத்திரம் பார்த்துருக்கு. எல்லாத்தையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரையும் என்ன ஆட்சியில இருக்கவங்கள கூப்பிடுறாங்க, எதிர்கட்சி தலைவரை கூப்பிடாம இருந்திருப்பாங்களா? அண்ணாமலை எதிர்கட்சி தலைவர். அண்ணாமலை வந்து ஆளுங்க அங்க இருக்கிற ஒன்றிய அரசனுடைய மாநில தலைவருங்க இல்லையா? போயிட்டாரா என்ன? உங்களுக்கு தான் தெரியும். ஆட்டு புழுக்கை என்று விமர்சிச்சு அந்த நேரத்துல வந்து விமர்சனம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி. அப்பா வந்து கோவத்துல வந்து ஆண்ட அறிவு கட்டவனை யாருக்கிட்ட பிறந்தேன்னு கேட்பாரு. யாருக்கு பிறந்தேன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போவீங்களா? அப்ப திமுக நீங்க கேட்பாரு. அதை எடுத்துக்குவீங்க, எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்படி பேசுனாங்களே, இது பண்ணாங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? பாஜக கூட சேர்ந்துடக்கூடாது, அவ்வளவுதானே சொல்லிட்டா போகுது. வளரிங்கிற சேனல்ல நீங்க சேரத விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டா போகுது. பாஜகவோட நம்ம இணக்கமா போக விரும்பல. இவ்வளவு நாள பாஜக எதிர்ப்பை வச்சு பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி காட்டி தானே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நேரத்துல 49 இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு பாஜகவோட இணக்கமா போய் மக்களை அவங்க வர்றாங்களே, யார் வேணாங்கிறா? இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா வாக்குகள் வாங்கியிருக்க முடியுமா? ஏன் இப்ப திமுக தோத்தா போச்சு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிருந்தா அது அவங்க பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சிருக்க முடியல. அது அவங்களுக்கு இல்ல சொல்லணும், அவங்க தானே டெபாசிட்லாம் போனாங்க. யாரு கிளாஸ் இப்ப அவங்க கை கொடுக்குறாங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு 2 கொலையும் பண்ணாங்க, கள்ளச்சாராய கேஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு ஜாதி கட்சி ஜாதிக்காரர் ஒருத்தர் வந்து கொண்டுட்டு ஜாதி கலவரத்தை உண்டாக்குறதுலாம் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்குது. அதுக்கப்புறம் தானே சரண்டர் ஆகிட்டாங்க. எதுக்கும் ஒன்று நடக்காது போட்டுருக்கு. 40 போயிடுச்சு. விக்கிரவாண்டியில் நம்ம எல்லா தகவல்பாட்சி வேலையும் பண்ண பார்த்தா இந்தியா முழுக்க பண்ணுறதுனால எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே. சிட்டிங் பிரட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் எவ்வளவோ கேள்வி கேட்டு பார்க்குறீங்க. சார் அவங்கள சேரோட பார்த்து விட்டுங்க சார், எப்படியாவது திமுக ஆடி ஓடிச்சிரு பாருங்க சார், எப்படி என்னமோ கேட்குறீங்க. ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். 49 வருஷம் ட்ரை பண்ணிட்டு தரலாம். இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் உட்காந்துட்டு தலைவர் என்ன பண்ணுறது? பாராளுமன்ற தேர்தலுக்கு பாசிசத்தை எதிர்க்க ஸ்டாலின் அழைக்கிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பாஜகவை எதிர்ப்பு வச்சு தான் இங்கே வாக்குகளே வாங்கப்பட்டது. பாஜகவோட எதிர்த்து தான் இவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க பாஜகவோட இணக்கமா போய் என்னதான் சாதிக்க விரும்புறாங்க? இல்ல எனக்குமா போயிட்டாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்களே சொன்னீங்க முதல் கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தா என்ன, கூட்டணி சேர்ந்தா என்ன? நாளைக்கு நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. உங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, சொத்து தகராறு, அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து கருணாநிதி மாதிரி பேச விரும்புறீங்களா? எல்லாருமே கருணாநிதி மாதிரி பேச விரும்புறீங்களா? கருணாநிதி வந்து அன்னைக்கு சொன்னது போல ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் சொன்னது போல இன்னைக்கு மோடியை சொல்லுவீங்களோ? ஆமா, he is a wrong man in the wrong place. he is a wrong man. மோடி என்னால ஏத்துக்க முடியாது. நாங்கெல்லாம் ஏத்துக்கலையே. நான் எம்ஜிஆர் ஏத்துக்கலையே. என்ன கணக்குல எடுக்காதீங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு அழைச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் அவர்களை அழைக்காததுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய பாசம் கொஞ்ச நஞ்சம் கூட சீமான் மேல இல்லையா? என்னதான் சீமான் என்ன கூட கூப்பிடலீங்க ஸ்டாலின். என்ன உங்களையே கூப்பிடலீங்களா? என்னையே கூப்பிடல, அப்புறம் என்ன இருக்கு? உடன்பிறப்பா இருக்கிறீங்க, உங்களையே கூப்பிடல, அவ்வளவுதான். சீமான் யாருங்க? எந்த சீமான் யார சொல்றீங்க? செந்தமிழன் சீமான் எடுத்து விழுக்காரு. அவர் என்ன அவரு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுங்களா? அப்படியே ஆமா, ஒரு கட்சி. கட்சியில இருந்து 8 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்காங்க, அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா போவாரு, அதுக்கு போவாரு. மக்கள் அங்கீகாரம் என்ன இருக்குது? சரி, அவர் அரசியல் ரீதியா வந்து ஏதாவது அவரு கவுன்சிலரா, பஞ்சாயத்து போர்டு உறுப்பினரா, பஞ்சாயத்து தலைவரா, முனிசிபல் சேர்மனா, இல்ல ஒரு எம்எல்ஏவா, இல்ல ஒரு வாரிய தலைவரா, இல்ல ஒரு அமைச்சரா? வாட் இஸ் இதே தான் கேட்கணும். ஆர்.என். ரவி வந்து ஆளுநரா இல்ல ஆளுநரா இருந்தாரு இல்ல அவர் நண்பர்.
முன்னாள் ஆளுநர் இருந்தபோது அண்ணாமலை எம்எல்ஏவா எம்பியா? அண்ணாமலை வந்து தேசிய கட்சியினுடைய தலைவருங்க, ஒன்றிய அரசுடைய தலைவர். எதிரியாவே பொறுங்க இருங்க. முதல்ல உங்களுக்கு அடிப்படையில சொல்லணும், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அது வேற. உங்களுக்கு சீமான் மேல இருக்கிற பாசம் எனக்கு புரியுது. நீங்க எப்படியா ஒரு தூக்கி கொண்டு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஜனங்க கொஞ்சம் கூட சரியில்லை. ஒவ்வொரு தடவையும் ஒரு எலெக்ஷன் டெபாசிட் கார்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து எலெக்ஷன் திமுக வந்த உடனே ஜெயிக்கலையே, 18 ஆண்டு காலம் சும்மா டெபாசிட் போகலையே. டெபாசிட் எல்லா இடத்துல டெபாசிட் 57ல வந்து எலெக்ஷன் நின்னுட்டாங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு பயம்? யார் பயந்தாங்க? கூப்பிடலாமே, எதுக்கு கூப்பிடணும்? யாருன்னு தெரியாத ஒரு எப்படிங்க கூப்பிடுங்க? அங்க வந்து கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாட்டு போட போறாருன்னு பயப்படுறீங்களா? போட்டுமே, போட்டதுனால என்ன ஆகி போச்சு? அந்த பாட்டை கேட்டது நீங்க ஒருத்தர் தான் கேட்டிருக்கீங்க, வேற யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது. இது வேற யாருக்கும் தெரியல, உங்க வளர்ச்சி சேனலுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டு. நீங்க வேணா உங்க சேனல்ல வந்து இது சிக்னேச்சர் டியூனா அந்த பாட்டை போட்டு பாட்டுக்கலாம், யார் வேணாங்கிற? அப்படியே அது விளம்பரம் கிடைக்கும். தமிழர்னு பேசுறதுதான் சீமான் மேல இருக்கிற கோபமும். இவர் தமிழுக்கு என்ன பண்ணாரு? அவர் தமிழரை போத நீங்க இருங்க. முதல்ல இந்த சீமான் யாரு? எனக்கு அவருக்கு எந்த இது இல்லையா, எனக்கு எந்த மதிப்பும் இல்லையா அவரால். திருப்பி கேட்கிற அளவுக்கு அவர் யாருக்கு என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? எந்த போராட்டம் நடத்திருக்காரு? மக்களுக்கு என்ன போராடுறாரு? மக்களுக்காக என்ன போராடினாரு சொல்லுங்க. வளங்கள் கொள்ளையடிக்கிறத பத்தி என்ன பண்ணாரு? கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறது நானும் தான் சொல்றேன். என்ன பண்ணாரு? ஆட்சியில கன்னியாகுமரியில கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. ஆமா, பரந்தூர் விமான கட்டப்பட்டு நாடே கொள்ள போயிடுச்சு. சீமான் என்ன பண்ணாரு? போராடுறாரு. என்ன போராடினாரு? மறியல் பண்ணாரா? எங்கேயாவது ஜெயிலுக்கு போனாரா? தமிழை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன யோகியதை இருக்குது? அவங்க அப்பா செபாஸ்டியன் மலையாளம், அவங்க மனைவி கயல்மொழி தெலுங்கு. இவர் தமிழனா? இல்ல, நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு எனக்கு தெரியுங்க அவர் யாருன்னு. எனக்கு குற்றச்சாட்டு இல்லைங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அவரே தான் கோச்சுக்கிட்டாரு. எனக்கு வந்து காந்தராஜங்க கேவலப்படுத்துறான்னு பேசினாரு, என்னை முக்தாரி சேர்த்து பேசினாரு. அப்ப என்னகிட்ட பயந்துட்டாங்க அர்த்தமா? திமுகவே பயந்து போன ஒரு சீமான் காந்தராஜ கிட்ட பயந்தாரு, கொடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு. காந்தராஜ் என்பவன் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, அறிக்கை கொடுத்தாரு. ஆமா, அறிக்கையே கொடுத்தாரு. அதையே பாக்கலையா? அறிக்கையில கொடுக்கலங்க ஐயா. அதான் உங்களுக்கு தெரியாத சீமான கட்டம் கட்டி போட்டாரு. உடனே நாங்க பதில் கொடுத்தோம், நானும் முத்தாரும் பேசணும். 10 லட்சம் பேர் பார்த்தாங்க. நீங்க சொல்ற அந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு 10 லட்சம் பேர் பார்த்தாங்க. ரெக்கார்ட். உங்களுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கு, எதுவுமே தெரியாத போல யாரு சீமான்னு கேக்குறீங்க? யாரு இப்போதான் கேட்கறேன், யாரு அந்த சீமான்? அவருக்கு தெரியாத ஒரு கண்மூடித்தனமா எதிர்க்காம அவர் கண்மூடித்தனமா எதிர்க்கலைங்க. சீமான் 37 லட்சம் பேர் இருக்காங்க, அது தெரியுமா? தெரியாது. 37 லட்சம் பேர் என்ன ஆகாயத்துல நட்சத்திரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? 37 லட்சம் பேர் இருந்தாக்க ஏங்க அவருக்கு டெபாசிட்? 37 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. ஏங்க டெபாசிட் போட்டு 8 விழுக்காடு வாக்கு போட்டிருக்காரு. 6 கோடி தமிழர்களும் 37 லட்சம் பேர் தான் போட்டிருக்காங்க, மிச்சம் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நானும் முக்தாரும் பேசுனது 10 லட்சம் பேர் பார்த்தாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு. முக்தார் யாரு? முக்தார் ஒரு நெறியாளர், அவரை பத்தி நீங்க எவ்வளவு? அவரும் நானும் தான் பேசணுங்க. அந்த இது வந்து பொதுவா பேசணும். முக்தார் நெறியாளராக இல்லாம அவரும் இது பண்ணாங்க. அது வந்து 10 லட்சம் இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு. எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்காக நான் வந்து தலைமையிட முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு கூட்டம் கூட அவருக்கு வரலீங்க. உங்களுக்கு கூட்டம் ஆமா, அவருக்கு வரல. நான் என்கிட்ட காசு இல்லை, அதை விட பெரிய கூட்டம் சேர்த்திருப்பேன். பிரபாகரன் பத்தி பேசி நல்ல பெருமளவு இன்னைக்கு என்ன 5-8 கோடி ரூபாய் கார்ல போறாரு, மாசத்துக்கு 50 கோடி ரூபாய். ஆமா, 8 கோடி ரூபாய் கார் வருது. உங்களுக்கு தெரியல, சிரிச்சு பிரயோஜனம் இல்ல. 8 கோடி ரூபாய் கார். ஆமா சார், அந்த கார் விலை 8 கோடி சார். அவருடைய பங்களா வந்து 18 கோடி. 18 கோடி. ஆமா, எதுல இருக்காரு? எப்படி போய் பாருங்க. வாடகை வீட்டுல கூடி இருக்காரு தெரியுமா? வாடகை இது நான் கூட தான். இது வாடகை வீடுதான். வாடகை வீடுதான். அந்த வாடகை வந்து என் பொண்டாட்டி தான் வைக்கிறாரு. ஏங்க கேட்கறவன் கேனையனா இருந்தா என்ன அவ்வளவு சொல்ல, நான் கேனை இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் ஒரு முட்டாள் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளவுதான். நீங்க என்ன ரொம்ப முட்டாளா நினைச்சு பேசுறேன். பிரபாகரனுக்கு அவருக்கு என்ன தோணுது வரைக்கும்? பிரபாகரன் வந்து இளைஞர்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அதுதான் ஏத்துக்கிறேன். அவருக்கு விளம்பரம் கொடுத்ததுல அவர் பண்ணார், நான் இல்லைன்னு சொல்ல. அது பாராட்டுங்க. அது பாராட்டுங்க. இப்ப நாங்கெல்லாம் பேசியிருக்க முடியலைங்க.
ஏன்னா என்ன சிபிஐல வந்து பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில என்ன இப்ப இன்னைக்கு CBI ல இளைஞர்கள் பிடிச்சிட்டாங்க. மத்தியில பிரபாகரன் நக்கீரன் வார பத்திரிகை எடுத்து பாருங்க. எனக்கு பிரபாகரன் தொடர் பக்தி அட்டைப்பட கட்டுரை போட்டிருக்காங்க. வாங்கி எடுத்து வேற பாருங்க. எந்த தலைவரும் தன்னுடைய கட்சி தலைவராக ஏத்துக்கல. இவர் ஒருத்தர் மட்டும்தான் தன்னுடைய கட்சி தலைவரே பிரபாகரன் தான் சொல்றாரு. சொன்னாரு, அதை வச்சு பொழப்பு நடத்தினாரு. அதை வச்சுதான் உழைப்பு நடத்துறாரு. ஈழத்தமிழர்கிட்ட நிறைய வாங்கினாரு. என்கிட்ட இன்னைக்கு இது வரைக்குமே காட்டுட்டா ஈழ பிரச்சனை மக்கள் நான் மத்தியில காட்டுட்டா பேசப்படுது. அவர் என்ன பண்ணாருன்னு காட்டுட்டுமா? அது ரைட். இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில ஈழ பிரச்சனை என்னுடைய மாணவி சுபதாகினி இருந்தாங்க, ஈழத்தமிழர். அவங்க ம். 10,000 ரூபாய் செக் எழுதிக்கிட்டு இருந்தாங்க டேபிள்ல உட்காந்துட்டு. எல்லாருமே இதே கதை தான் கேளுங்க. என்ன இதே கதை? நாங்க சொன்ன கதை அவர் சொன்ன நிஜம். ஆக உங்களுடைய இதுக்கு ரசிப்பு தன்னுடைய வெறித்தனத்துக்குள்ள எனக்கு பதில் சொல்ல முடியாது. எப்ப அது வந்து கதைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசுறது அர்த்தம் இல்லை. நான் பேசுறது பூரா கதைன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நான் பேசுறது பூரா பொய்ங்க. 10,000 அப்ப நான் பேசுறது பொய்ங்க. வேணாங்க, விட்டுருங்க. இலங்கை சீமான் சொல்றது தமிழ் பூரா உண்மைங்க, விட்டுருங்க. அவ்வளவுதான். நாங்க பேசுறது பொய். என்னத்துக்கு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க? சரி ஐயா, தொடர்ந்து விவாதிப்போம். இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா.